ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் சுதா கொங்காரா இயக்கத்தில் மிக பிரமாண்டமாக உருவாகிட்டு இருக்கிற படம் தான் பராசக்தி. இந்த படத்தோட படப்பிடிப்பு ரீசெண்டாக நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமாக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த படம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி படத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே பற்றி அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜமௌலியோட RRR படம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஒரு பிக் ஸ்கேலில் மிக பிரமாண்டமான ஒரு பீரியாடிக் ஃபிலிமை கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பராசக்தி படமும் ஒரு கிராண்ட் ஸ்கேலில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் ஒரே இன்டர்வியூவில் நம்ம பராசக்தி படத்தோட ஹைப்பை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பாப்பா RRR படம் மாதிரி இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி இந்த படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட படக்குறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது பொங்கல் 2026 முன்னிட்டு அஃபீஷியலாக வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணான்னு இருக்காங்களாம். என்னடா சொல்றீங்க, நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படமும் பார்த்தீங்கன்னா பொங்கல் 2026 தான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ பராசக்தி விசஸ் ஜனநாயகன் படம், ஓ மை காட், சிவகார்த்திகேயன் விசஸ் தளபதி விஜய் படம் கிளாஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட 25வது படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட படக்குள்ள ஆல்ரெடி இந்த படத்தில் வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்டவா இருக்கட்டும், கிரிட்டிக்ஸ் கிட்டவா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வரவேற்பை வாங்கிச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஒன்று மட்டும் நல்லா கன்ஃபார்மாக தெரியும், இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி குவிக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் 2026 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரியும்னா எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். we will meet in our next video. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.